ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிறிஸ்டோன் கிரியேஷன் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஈவினிங் பெஜிரெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சருடைய ஹார்ட்வேர் வாலெட் ஒன்று ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ ஹேக் பண்ணி அதிலேருந்து 230 மில்லியன் மதிப்பிலான யூஎஸ்டிடி, அதாவது 230 மதிப்பிலான காயின்ஸ், யூஎஸ்டி டாலர் மதிப்புள்ள காயின்ஸை விட்ரா பண்ணி அதோட வாலெட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நிறைய பேனிக், நிறைய பேர் நிறைய மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ இதை டீட்டெயிலாக ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு ஃபுல் வீடியோவை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு என்ன நடந்துச்சு, ஸோ நம்மளோட ஃபண்ட்ஸ் எந்தளவுக்கு சேஃபாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெஜிரெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு இந்தியன் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சர். ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு நம்ம நார்மலாக கிரிப்டோ டெபாசிட் பண்ணலாம், பட் ஆனால் கிரிப்டோ விட்ரா பண்ண முடியாது. ஐஎன்ஆர் டெபாசிட் பண்ணலாம், ஐஎன்ஆர் விட்ரா பண்ணலாம். ஸோ அதான் இப்போ கரண்ட்டாக அவங்க பண்ணக்கூடிய ஒரு மெத்தடாக இருக்குது. நம்ம இந்தியாவில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி அதை மட்டும்தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு சேஃபாக உங்களுக்கு நான் ஒரு ஓவரலாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சர் அப்படின்னாலே அவங்க நம்மளுடைய ஃபண்ட்ஸை ஹோல்ட் பண்ணக்கூடியது ஹார்ட்வேர் வாலெட் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பெஜிரெக்ஸாக இருக்கட்டும், பைனான்ஸாக இருக்கட்டும், காயின் டிசிஎக்ஸாக இருக்கட்டும், எம்எக்ஸியாக இருக்கட்டும், ஸோ எல்லா எக்ஸ்சேஞ்சராக இருந்தாலும் நம்மகிட்ட யூஎஸ்டிடி ஃபண்ட்ஸை வாங்கி, யூஎஸ்டிடியோ என்ன காயினோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸை அவங்க ஹோல்ட் பண்ணக்கூடியது ஒரு ஹார்ட்வேர் வாலெட் தான் ஹோல்ட் பண்ணுவாங்க. இந்த ஹார்ட்வேர் வாலெட்டில் பல விதங்கள் இருக்குது. ஸோ இதில் பெஜிரெக்ஸ் யூஸ் பண்ணக்கூடியது ஹை செக்யூரிட்டி இருக்கக்கூடிய மல்டி சைனிங் வாலெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மல்டி சைனிங் வாலெட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா 2-3 கீ, அதாவது 2-3 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்ரூவல் வேணும். அதாவது ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு பெஜிரெக்ஸ் வாலெட்டில் இருந்து ஒரு ஃபண்ட்ஸு இன்னொரு அட்ரஸ்க்கு மூவ் ஆகணும் அப்படின்னா, ஸோ 3 பேர் 2 அல்லது 2க்கு மேற்பட்டவங்க அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு செக்யூரான ஒரு வாலெட்டை ஹேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹேக்கிங் எப்படி நடந்துச்சு, ஸோ அதை பற்றின டீட்டெயில் நமக்கு இது வரைக்கும் இன்னும் கிடைக்கல. ஸோ அது கிடைச்சா கண்டிப்பாக நம்மளோட டெலிகிராம் சேனல் அண்ட் கம்யூனிட்டியில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு ஹேக்கிங் நடந்திருக்கு. ஸோ இந்த ஹேக்கிங்கில் என்ன விஷயம் அப்படின்னு அவங்க அஃபிஷியலாக அப்டேட் பண்ணியிருக்கிறது என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட் வி ஆர் அவர். ஸோ அவங்க சொல்ல வரது என்னென்னா, அவங்களோட ஒன் ஆஃப் மல்டி சைனிங் வாலெட் ஹேஸ் பின் செக்யூரிட்டி ப்ரீச் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்லணும் அப்படின்னா, அவங்களோட வாலெட் வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹேக்கை அவங்க டீம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 230 மில்லியன் மதிப்பிலான காயின்ஸை ஹேக் பண்ணியிருக்காங்க. இது என்னென்ன காயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயின் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக அவங்க மேட்டிக், எத்தீரியம், ஷிபா காயின், ஸோ இந்த மாதிரி காயின்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த காயின்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து ஹேக் பண்ணியிருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் நேற்று ஈவினிங் பெஜிரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஒர்க் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகலை. நேற்று ஈவினிங் வந்து பெஜிரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஒர்க் ஆகலை, ஐஎன்ஆர் விட்ராவல் எதுவுமே ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் நிறைய ஒரு பேனிங். பட் ஆனால் இப்போ கரண்ட்டாக, அதாவது இன்றைக்கி 19ஆம் தேதி 19 ஜூலை 2024. ஸோ இன்றைக்கி ஒர்க் ஆகுது. இன்றைக்கி எந்த ஒரு இஷ்யூ இல்லை. பெஜிரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸை வியூ பண்ண முடியும், பை பண்ண முடியும், செல் பண்ண முடியும், டெபாசிட் பண்ண முடியும். பட் விட்ராவல் மட்டும் கரண்ட்லி பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கஸ்டமருக்கு கான்டெக்ட் பண்ணி கேட்டதுக்கு ஃபார் செக்யூரிட்டி, அதாவது உங்களுடைய செக்யூரிட்டி பர்பஸ்க்காக கரண்ட்லி ஐஎன்ஆர் விட்ராவல் மட்டும் நாங்கள் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது கூடிய சீக்கிரம் எனேபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஒர்க் ஆகுது, அதில் எந்த ஒரு விஷயம் இல்லை. ஸோ இந்த ஒரு ஹேக்கிங் நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய ஃபண்ட்ஸுக்கு எதுவும் பாதிப்பு வருமா அப்படின்னா, இது இப்போ வரைக்கும் அவங்க எந்த ஒரு அப்டேட்டும் பண்ணல. யுவர் ஃபண்ட்ஸ் அண்ட் சேஃப் அண்ட் செக்யூர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின அப்டேட் வரும்போது கண்டிப்பாக நம்மளுடைய டெலிகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிரிப்டோ அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஸ்டன்ட் கிடைக்கும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலையும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பெஜிரெக்ஸை பொறுத்தளவுக்கு இந்தியாவில் ஒரு டாப் எக்ஸ்சேஞ்ச், பைனான்ஸ் எப்படி வேர்ல்டில் நம்பர் 1 எக்ஸ்சேஞ்சோ அது மாதிரி பெஜிரெக்ஸ் இந்தியாவில் ஒரு டாப் எக்ஸ்சேஞ்சாக இருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு செக்யூரிட்டி அப்டேட்டுக்கு அப்புறம் எக்கச்சக்க பேர் வந்து இந்த பெஜிரெக்ஸ்லேருந்து ஃபண்ட்ஸை விட்ரா பண்ண மூவ் பண்ணதுனால தான் இப்போ விட்ராவலாக பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதே மாதிரி எல்லா எக்ஸ்சேஞ்சுக்கும் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சோட செக்யூரிட்டி சிஸ்டம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அவங்களோட எம்ப்ளாயாக இருக்கலாம். ஸோ இதை மாதிரி நடந்தது அப்படிங்கிறத அது டீட்டெயில் அனலைஸ் பண்ணி அதோட அப்டேட் கொடுப்பாங்க. அதை நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் இப்போ ஒர்க் ஆகுது, நீங்கள் யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு பேனிக் ஆக தேவையில்லை. ஸோ அதே மாதிரி இதே மாதிரி காயின் டிசிஎக்ஸ் அண்ட் ஜியோடெஸ், பிட் பிஎன்எஸ், அது மாதிரி நிறைய இந்தியன் எக்ஸ்சேஞ்சர் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்களோட யூஸருக்கு செப்பரேட்டாக மெயில் அனுப்பி உங்களோட ஃபண்ட்ஸ் அண்ட் சேஃப் அண்ட் செக்யூர் வித் அஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டு மெசேஜ் அனுப்புகிறாங்க. நிறையா ஸ்லோகன்லாம் போட்டு அனுப்புகிறாங்க. ஸோ ஏன்னா ஃபண்ட்ஸ் வந்து சேஃப் தான், பட் இது என்ன மாதிரி ப்ரீ லெவலில் ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கிறதுனால, ஸோ இதனால் நமக்கு என்ன ஒரு இஷ்யூஸ் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரீசெண்டாக இன்னும் நெக்ஸ்ட் 1 or 2 மந்த்தில் நமக்கு வந்து இந்தியாவில் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக இந்தியாவில் கிரிப்டோ கரன்சியை பொறுத்தளவுக்கு 1% TDS ப்ளஸ் 30% டேக்ஸ் அப்படிங்கிறது எனேபிள் ஆகி கரண்ட்டாக போயிட்டுருக்கு. பெஜிரெக்ஸ்லேயும் அதான் போயிட்டுருக்கு ரன்னிங்கில். பட் ஆனால் இந்தளவுக்கு ஒரு சேஃபான ஒரு பிளாட்ஃபார்மில் இந்தளவுக்கு ஒரு ஹேக்கிங் நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ இதுக்கப்புறம் இது ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இஷ்யூஸ் வரும். ஸோ அதை பற்றி நிறையா விஷயங்கள் கண்டிப்பாக
வரும். அதை பற்றின அப்டேட் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். கண்டினியூஸாக ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ அது ஒரு இஷ்யூவாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பெஜிரெக்ஸ் அவங்களோட ஃபண்ட்ஸ் எப்படி விட்ரா பண்ணி கொடுக்க போகிறாங்க, எப்படி கிளைம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றின அப்டேட்ஸும் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ இதை மாதிரி இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸை நம்மளோட சேனல் அல்லாமல் டோட்டலாக வேல்யூ நடக்கக்கூடிய டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டையும் மானிட்டர் பண்ணக்கூடிய நிறையா ட்விட்டர் பேஜஸ் இருக்குது. ஸோ அந்த பேஜஸ் ஆல்ரெடி நம்ம சேனல் ப்ரீவியஸாக ஃபாலோ பண்ணக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும். நிறைய வீடியோஸ் சொல்லியிருப்பேன். ஸோ வேல் அலாட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணலாம், இல்லை ட்விட்டர் பேஜில் அதாவது எக்ஸ் பேஜ்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஸோ அங்கே வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைக்கும். அதாவது கிரிப்டோ அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் பொறுத்தளவுக்கு ஒரு வாலெட்லேருந்து ஒரு வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஹியூஜ் வால்யூமில் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை ஆட்டோமேட்டிக் டெடிகேட் பண்ணி அவங்களோட எக்ஸ்பேஜ் அண்ட் டெலிகிராம் பேஜில் அப்டேட் பண்ணும். ஸோ அதில் அப்டேட் பண்ணதில் நேற்று வந்து பெஜிரெக்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை அப்டேட் பண்ணிருக்கோம். ஸோ இவ்வளோ காயின்ஸ் பெஜிரெக்ஸ்லேருந்து அன்னோட் வாலெட்டுக்கு மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக நிறைய வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இது மூவ் ஆகிறதுனால இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கிட முடியும். தெரிஞ்சுக்கிட்டு உடனே உங்கள் ஃபண்ட்ஸை கூட விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஹேக்கிங் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணதுக்கான நோக்கம் அதான். இப்போ சொல்லியிருக்கோம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெஜிரெக்ஸை யூஸ் பண்ணலாம். அதை பற்றின நெக்ஸ்ட் அப்டேட் இருக்குன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் அப்டேட் பண்ணுறோம். இப்போதைக்கு இதாக ஒரு அப்டேட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வேல் அலாட் சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிரிப்டோவில் என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இது வந்து பெஜிரெக்ஸு. ஸோ இது மாதிரி இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்பொழுது உங்களுக்கு புரியும். இப்போ வரைக்கும் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சில் எல்லாமே நம்மளோட ஃபண்ட்ஸ் எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூராக ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, இன்சூர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளோட ஃபண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து இன்சூரன்ஸ்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் இதை பற்றின அப்டேட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நாள் சந்திப்போம். தேங்க்யூ.